உண்மையிலே ரியோ சொன்ன மாதிரி நானும் ரோபோனெல்லாம் அவர் கூட ஒரு படம் நடிச்சோம். பிளான் பண்ணி பண்ணணும்ட்டு. ஆமா செம்ம ஜாலியா இருக்கும். அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம் அப்படின்னு அதுதான் நீங்க பிளான் பண்ணாம பண்ண சொல்ல அதான் வந்து இல்ல. தப்பா விட்டேன். ஆக்சுவலி அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் செம்ம ஹாப்பியா இருக்கும். விடிய காலைல 7 மணிக்கெல்லாம் எழுப்பி போயிட்டு 7 மணிக்கா 5 மணிக்கு எழுப்பி 5 மணிக்கு 7 மணிக்கு ஷாட் வைப்பாங்க. 5 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு போயிருவாங்க. யோசிச்சு பாரு, ரோபோன்னு தங்கத்தோட 2 பேருமே 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. நம்ப முடியுதா உன்னால? நடந்தது அது. நடந்தது. அருவியில குளிக்க வைப்பாங்க, குற்றால அருவியில. வேற மாதிரி அந்த மூணார்ல எடுத்தாங்க ஷூட்டிங். மூணார்ல செம எக்ஸ்பீரியன்ஸ் அது. ரியோவும் வந்து சூப்பரா எங்களை கவனிச்சிட்டாரு. எப்பயுமே வந்து ஒரு ஜாலியா ஜோவிலா ஒரு டின்னர் இருக்கட்டும், லஞ்ச் இருக்கட்டும், நாங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டோம், எங்களை கூட்டு போய் சாப்பிடுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான அது நல்ல மெமரிஸ் அது. தங்கதுரை நிறைய ஜோக் போடுவாப்ல. மூணாறுல அந்த மேகம் எல்லாம் கிராஸ் ஆகி போகும்ல, ஜோக் அள்ளி அந்த பேகத்துல வச்சிருவோம், அது எடுத்துட்டு போயிடும். கீழே விட்டு அந்த ஜோக்கு சதறி சிரிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனால ஒரு மாதிரி அதான் அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அந்த ஷூட்டிங்ல ஒரு பரபரப்பு, அங்க நிறைய பிஸியா நிறைய போயிட்டு இருக்கோம்ல, அந்த பிஸி அந்த பரபரப்பு எதையுமே வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. ரோபோனா கூட தங்கதுரை கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த மொமெண்ட்டும் அந்த இடமும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜாலியாவே இருந்திருப்போம். ஸோ எந்த விதமான டென்ஷனும் நம்ம மண்டையில கிராஸே ஆகாது. தங்கதுரை கூட இருக்கிற டென்ஷன் மட்டும் தான் இருக்கும் படத்துல.